குக்கரில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பொடி வீட்டில் அரைச்ச மசாலா இது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ குக்கரில் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் சோம்பு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு சோம்பு பொரியட்டும். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் போட்டுருவோம். இதே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கும். இப்படி மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் போட்டுருவோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். போட்டு நல்லா கிளறி விடலாம். வதங்கட்டு கொஞ்சம். சிக்கன் வதங்கிருச்சு. அதிலே தண்ணி விடுது பார்த்தீங்களா? சிக்கன் வதங்கும் போது தண்ணி விட்டுட்டுருக்குது. அப்புறம் சிக்கன் பொடியை இதில் போட்டுருவோம். 50 கிராம் சிக்கன் பொடி. இது வீட்டில் நான் அரைச்ச பொடி. என்னோடய சேனலில் அந்த பொடி அரைச்சது எப்படின்னு போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அப்படியே வதக்கி விடுவோம். சிக்கன் பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு உப்பு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் மறுபடியும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும். கறி அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா கிரேவி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுருவோம். இப்போ குக்கரை ஓப்பன் செஞ்சுருவோம். விசில் தம்மடங்கினோடனே ஓப்பன் செஞ்சுருவோம். அதை இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கீரை போடுவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். நான் அரைச்ச மசாலா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மசாலா அரைக்கணுன்னா என்னோடய சேனலில் பார்த்துட்டு மசாலா அரைச்சிக்கோங்க.